ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன லாஸ்ட் மினிட் கொஷின்ஸே படித்தா போதும். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் மினிட் கொஷின் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே 5 மார்க்கு 2 மார்க் 3 மார்க்கெலாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களால் எல்லாமே எழுத முடியும், ஈஸியாக தான் இருக்குது, சரிங்களா? 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் படிங்க, 8 16 மார்க்கு. ஸோ தயவுசெய்து ஃபெயில் ஆகணும்னு பயம் இருந்ததுன்னா 1 மார்க்கை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, உங்களால் அதிலே பாஸ் பண்ண முடியும். 1 மார்க்கு புக் பேக் 14 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. ஸோ 2 மார்க் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாருங்கள், பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா. ஸோ இப்படி புக்கின் கேட்டிருக்காங்க, எல்லாமே புக்கின் தான். குவாண்டசம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. கண்டிப்பாக இந்த டயக்ராம் வந்து ஸ்டொமேட்டா டயக்ராம் கேட்பாங்க. லாங் டே பிளான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே புக் பேக்காக இருக்குது, புக்கிங்காக இருக்குது. இது பாருங்கள், ட்ரான் லேபிள் ரூட் டயக்ராம் நாளைக்கு கண்டிப்பாக வருது, புக் பேக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். மிட்டாசிஸ் இன் பிளான்ஸ், இதுவும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்த ரோல் ஆஃப் நைட்ரஜன் என்சைம்ஸ், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கேட்பாங்க. ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் இம்பார்ட்டன்ட். சைட்டோகைனன் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து படிக்க சொல்லியிருந்தோம் லாஸ்ட் லெசனில், கட்டாயமாக படிச்சுக்கோங்க. 5 மார்க் பாருங்கள், கேடசிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் டிஎன்ஏ. நான் அதனால தான் டிஎன்ஏ உங்களை படிக்க சொன்னேன். அதே மாதிரி கிளிட்டோரியா டார்னெட்டியா கேட்டிருக்காங்க, படிச்சிருங்க. இல்லைனா கர்ப் சைக்கிள் ஆர் கர்ப் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் அதுதான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். நான் அதுதான் சொன்னேன், கேல்வின் சைக்கிள் ஆர் கர்ப் சைக்கிள் நாளைக்கு வரப்போகுதுன்ட்டு கண்டிப்பாக படிங்க. அல்லது கிளிட்டோரியா ஆலிம்சிப்பா தத்துரா மெட்டல், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். கேடசிக் ஃபியூச்சர் ஆஃப் டிஎன்ஏ பார்த்துக்கோங்க. அண்டு மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதுலேயே உங்களுக்கு கவர் ஆயிரும், சரிங்களா? அண்ட் 5 கிங்டம் படிச்சுக்கோங்க, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸும் படிச்சுக்கோங்க, மிட்டோசிஸ் மியோசிஸ் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் லாஸ்ட் மினிட்ல போட்டிருக்கேன், ஓகேவா? 1 மார்க்கு. 2 மார்க் ஜுவாலஜி பாருங்கள், ஜுவாலஜி எல்லாம் புக் பேக் தான் பாருங்கள். இது இந்த 4th லெசனில் இம்பார்ட்டன்ட், நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருவோம். மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி கொடுத்தோம். லிம்பிக் சிஸ்டம், அப்புறம் சாக்ரோமியர், கனெக்டிவ் டிஷ்யூ மென்ஷன் தேர், இது வந்து 2nd லெசன். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரென்ஸு போட முடியும், படிக்க முடியும். நம்ம 2வது யூனிட் நினைக்கிறேன். ரோட் செல் கான்செல் கண்டிப்பாக நாளைக்கு வருது. அடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்மோன் அடிலன், நான் பிளான் சொல்கிறேன், கவனிங்க, சரியா? மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். ஸோ அடுத்து 5 மார்க் பாருங்கள், ரெஸ்பிரேட்டரி வால்யூம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது அர்ஜென்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் கேட்டிருக்காங்க. இல்லைனா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு. இப்போது 5 மார்க்கில் ஷார்ட்டேஜ் ஏற்படுது. அப்போது நீங்கள் லாஸ்ட் லெசன் 5 மார்க்கும் காட்டேஜ் நான் காட்டேஜ்ஸும் 4th லெசன் 5 மார்க்கில் அந்த ஃப்ராகோட 5 மார்க்ஸும், அதுக்கப்புறம் மேலு ஃபீமேல் காக்ரோச்சும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஃப்ராகும் நல்லா பார்த்துக்கிட்டு, இன்ஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷன் சொல்லிட்டு ப்ரீத்திங்கோடது பார்த்துட்டு, தைராய்ட் கிளாண்டை பார்த்துருங்க, நெஃப்ரான் பார்த்துருங்க. நெஃப்ரானும் தைராய்ட் கிளாண்டு பார்த்துருங்க, ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் அர்ஜினன் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் 2 மார்க் 3 மார்க் ஜுவாலஜியில் நான் சொல்லக்கூடியது பாருங்கள், 1 2 12 11 10 8 இந்த லெசன்ஸில் மட்டும் நல்லா ஒரு 2 மார்க் 3 மார்க் புக் பேக் படிச்சிங்கனாலே போதும், உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்டு 4 ஆல்சோ, சரிங்களா? இல்லைனா எனி 6, அந்த இப்போ நான் சொன்னதில் எனி 6 லெசன்ஸ் அந்த மாதிரி பாருங்கள். பாட்னியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.